அப்பா வருகிறார். இந்த திருமண நாளிலே நம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பொன்பொருள் சேர்ப்பதை விட உறவினர்கள் சேர்ப்பதுதான் முக்கியம் என்று நான் தெரிந்து கொண்டேன். அப்பா, என் மனநாளிலே ஏதோ நிகழ்ச்சி இருக்கிறது பார்க்கலாம் என்று சொன்னீர்கள். அது என்ன விட்டு தெரியவில்லையே. திருக்கடையிலிருந்து நடனமாத மாதவியை அழைத்து வர சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்கே பாருங்க. சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கடலில் ஊடுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கடலில் ஊடுகிறாள். கடிதம் தீட்டுகிறாள் வீணையில் துணி கூட்டுகிறாள். கடிதம் தீட்டுகிறாள் வீணையில் துணி கூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கடலில் ஊடுகிறாள். மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதல் பொருள் சொன்னவள். மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதல் பொருள் சொன்னவள். அழகிய மேகங்கள் கசிவது உலகுடல் இருந்தே பழமதித்தாளங்கள் சுழந்துருவாதங்கள் பயில்வது சுகமல்ல. அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கடலை ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் ஈட்டுகிறாள் இன்ப வீணையில் துணி கூட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்னாசை கடலில் ஊதுகிறாள். நிகழ்ச்சியை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தோம். அப்பா செல்வோமா? வரவேன் மாமா, போகலாம். கண்டிப்பாக வருவார். ஏனென்றால் என்னுடன் உடலும் இந்த மாலை அவர் கையில் அல்லவா உள்ளது. அதனால் கண்டிப்பாக என்னை தேடி வராமல் இருக்க மாட்டார். வருவார். தேடி போன இந்த அண்ணனையும் தேடிட்டு இருக்க. யாரு? அவர்தான் பாட்டி. யாரு அவர்னா? என்ன பாட்டி தெரியாதது போல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய மாலை அவர் கையில் அல்லவா உள்ளது. அவர் எப்படி வருவாரு? ஏமா அவரே மனக்குளத்துல இருக்காரு. அவர் கிட்ட நாங்க போக முடியுமா? பாட்டி ஏனா எடுத்து சொல்லவில்லையா?
மாதவி உங்கள் நினைப்பாலே இருக்கிறாள் என்று நெருங்க கூட முடியாதுமா, வர போக மாட்டாரு, முடியாதும்மா. வரமாட்டாரா? முடியாது கண்ணு. வரா பாட்டி. சரி பாட்டி, என்ன நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சொல்லு. அவர் உடனே இங்கு வந்தாக வேண்டும். என்னது? இல்லை என்றால் நான் அண்ணா ஆகாரம் உண்ண மாட்டேன். அடக்கடவுளே. அந்த கலையின் மீது சத்தியம். நான் வருகிறேன். அடக்கடவுளே. என்ன கிளவி இப்படி சொல்லிட்டு போகுது? இல்ல, இவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது. ஆக்கணும் ஒரு மிச்சம் விடு. அறிவு இருக்கா உனக்கு? ஏன் அந்த பிள்ளை சாப்பிடலைன்னா நம்ம எப்படிடா சாப்பிடுறது? சம்மணம் திங்க முடியாதா? சோறு முக்கியமே கிளவி. என்ன செய்யறது? நல்ல யோசனை. என்ன நம்ம இன்னொரு தடவை போய் கேட்டு பார்ப்போம். போனா உதைக்க மாட்டாங்களா நம்மள? வாங்குறது வாங்குறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோமா? எதுக்கு? உன்னை எதுக்கு இங்க வச்சிருக்கேன்? அதுக்கு தான். போய் கேட்டு பாப்போமா? சரி. கண்ணகி, அத்தா, என்ன என்ன அப்படி ஓடி வருகிறாய்? உன் அழகை நான் வர்ணிக்காமல் எப்படி இருக்க முடியும்? மூன்றாம் பிறைக்கு ஒப்பான உன்னுடைய நெற்றி, வில் போன்ற புருவங்கள், திராட்சை கனிகளை போன்ற உன்னுடைய விழிகள், நின்று சுடர் விட்டு எரியும் விளக்கிற்கு ஒப்பான உன்னுடைய நாசி, கோவை பழங்களை போன்ற இதழ்கள், வெண்சங்கு ஒப்பான கழுத்து. போதும் போதும் போதும். ஏன்? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆண்களுக்கு பெண்களை வர்ணிக்க வேண்டும் என்றால் எந்த புத்தகத்தை புரட்டுவார்கள்? கண்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அதில் விழிகள் என்ற காவியத்தை காண்கின்றேன். அந்த வட்ட கருவிகள் கற்றுத்தந்த பாடம் தான் கண்ணை இவைகள் எல்லாம். உன்னை பாராட்டாமல் இருக்க முடியுமா? இன்போ பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியலையா? நாட்டிய நாட்டிய மாதவி நாட்டியா? நடனத்துக்கு வந்தவர்களா? ஆமா ஆமா. ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கு? எதுவும் பொன்பொருள் இல்ல, அதெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை பார்த்து கையோட அழைச்சிட்டு போலான்னு வந்தான். புரியவில்லையே. அது வந்து என்ன எங்களுக்கு செலவு போறீர்கள்? உங்க விழாவில் நடனம் ஆடிச்சே மாது, ஆமா, அது உங்களை பார்த்துட்டு போனதுல இருந்து சோறு திங்கல, தூங்க மாட்டது, துரும்பா உங்க நினைப்பாவே இருக்கு. அதான் நீ கையோட வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம். நீ பெரிய மனுஷிதானே. ஆமா. அவன் தான் சிறுவன், உனக்காத அறிவு வேண்டாமா? மாதவியை போன்ற ஒரு மாபெரும் பேரழகியை மணப்பது பெரும் பாக்கியம் தான். ஆனால் நான் மனம் முடித்தவன் என்பது தங்களுக்கு தெரியாதா? மனக்கோலத்திலே என் மனையாளோடு இருக்கின்ற வேளையில மாதவன் இல்லத்துக்கு வாருங்கள் அழைப்பது எந்த விதத்துல நியாயம்? சோறு கிடைக்காதுங்க. அதை பற்றி எமக்கு அவசியம் இல்லை. என்னால் வர முடியாது என்று சொல்ல முடியும். இங்க வர முடியாது எங்கள்கிட்ட சொல்ற இந்த வார்த்தையை மாதவிட்ட சொன்னீங்கன்னா அது பாவம் பொழச்சு. அதற்கு எனக்கு அவசியம் இல்லை. தங்கள் இல்லத்தை தேடி நாம் வந்து சொல்ல வேண்டும் எனக்கு எந்த அவசியம் இருக்கிறது? என் மனநாளிலே என் பந்துக்களையும் என் சுற்றத்தார்களையும் மகிழ்விக்க வந்த நடம் இருந்தவள் அவள். அவள் இல்லத்துக்கு நானே வந்து சொல்ல வேண்டும். அத்தான், மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. அத்தான், ஏன் இந்த கோபம்? அவர்கள் இருவரையும் பார்த்தால் வெகுளியாக தெரிகிறார்கள். இவர்களா? ஆம். ஆகையால் நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேளுங்கள். என்ன? அந்த மாதவியை பார்த்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக முடிவெடுத்து கொள்பவள் போல் தோன்றுகிறது. ஆகையால் தாங்கள் நேரில் சென்று தங்கள் நிலைமை அவளிடம் எடுத்துரைத்து வாருங்கள். தங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். உண்மையாகத்தான் சொல்கிறாயா? ஆம். நான் போக வேண்டுமா? சென்று வாருங்களத்தான். சரி. கண்ணை, அத்தான், நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவள் இல்லத்திற்கு நான் நேரில் சென்று அவள் இடத்துல சொல்ல வேண்டுமா? அதில் உன்னை பிரிந்து நான் அங்கே செல்ல வேண்டுமா? இது அவசியம் தானே கண்ணகி? நன்கு யோசித்துப்பார். அத்தான், சென்று வாருங்கள். பாவம், அவளும் ஒரு பெண் தானே. நீ சொல்வதால் தான் போகிறேன். இல்லை என்றால் எனக்கு போவதற்கு மனமே இல்லை. நான் போகட்டுமா? சற்று நேரம் கூட என்னை பிரிந்து உன்னால் இருக்க முடியவில்லையே. நாளை நான் வணிகத்துக்கு சென்றால் நீ எப்படி என்னை பிரிந்து இருப்பாய்? கண்ணகி, நான் செல்ல வேண்டும் என்றால் உன் விழிகள் திறந்திருந்தால் என்னால் போக முடியாது. உன் கருவிழிகளின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் எங்கேதான் இருக்க முடியும். உன் விழிகளை மூடிக்கொள். செல்வதற்கு முயற்சிக்கிறேன்.
அன்பு கலா ரசிகர்களுக்கும் இந்த முத்தமிழ் பேரவையிலே இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாது. மேலும் இங்கே இதற்கு முன்னதாக வந்திருந்த ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய அன்பு புதல்வன் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்னார் அழகிரி அன்னார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிர்வாக தலைமை பொறுப்பை வைத்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய எம்ஆர்எம் கலைக்குழுவின் சார்பிலே முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கோவலன் நாடகம் சாதாரண நாடகம் அல்ல. ஐயா கலைஞர் அவர்களுடைய கைவண்ணத்திலே பூம்புகார் என்ற பெயரில் உருவாகி மிகப்பெரிய லட்சிய நடிகர் அருமை ஐயா SSR அவர்கள் அந்த கதைக்கு உயிரூட்டி கோவலனாக நடித்து உலகெங்கும் அந்த பூம்புகார் திரைப்படம் பவனி வந்தது. அதன் முன்னால் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகமாக கிராமங்கள் எங்கும் இந்த நாடகத்தை கொண்டு செலுத்தியது எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாலமேடை சார்ந்த காலம் சென்ற ஐயா கலைமாமணி எம்ஆர் முத்துச்சாமி ஐயா அவர்களுடைய பணியால் கலைப்பணியால் இந்த கோவல நாடகம் என்றால் அவருக்காகவே இந்த நாடகம், அவர்தான் கோவலனாக நடிக்க முடியும். அது தவிர வேறு யாராலும் அந்த கதாபாத்திரங்களிலே நடித்து பேர் வாங்க முடியாது என்ற ஒரு காலகட்டம். அதன் பின்னால் இந்த நாடகத்துறைக்கு இந்த கோவலன் நாடகத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் பாசத்திற்கும் அறிமுக்குரிய அருமையன்னார் எம்ஆர்எம் பாலசுப்ரமணியர் அவர்கள் இந்த நாடக கலைமன்றத்தை நிறுவி இந்த கோவலன் நாடகத்திலே நீ கோவலனாக நடிக்க வேண்டும் என எனக்கு அன்பு கட்டளையிட்டு எனக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து, அப்பா இந்த இடத்துல நம்ம ஒரு கடுகளவு தூசியளவு கூட இருக்க முடியாது, ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு இருக்கும். ஏதோ அந்த ஆசையிலே இந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இனி இந்த கோவலன் நாடகம் கிராமங்கள் தோறும் இனி நிறைய நாடகங்கள் நடாத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கலைப்பணியை எங்களுக்கு பயிற்சியிருக்கிறார். அதோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமை ஐயா அவரை பார்த்தோன்னே எனக்கு கைகால் ஆட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா சும்மா நாள்லேயே பாடுறது கஷ்டம், அதில் அவங்க வந்து உட்காந்துருக்கல பாட்டு பாடுறதுனா நடக்கிற காரியமா. வெங்கல குரடோல் கம்பீர குரடோன் அருமை ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய அன்பு புதல்வன் சிரமசந்திரம் அன்னார் அவர்கள் இங்கு வந்திருந்தது எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். அன்னார் அழகிரி அன்னார் அவர்கள் இருந்து நாடகம் பார்க்கலாருன்னா சொல்லிட்டு போனாங்க. நாடகம் இருந்து பார்க்கலன்னு யாரும் சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, எனக்கு அவசரமான வேலை இருக்குது அதனால போகிறேன்னு. இருந்தாலும் இந்த மேடை கிடைச்சதே அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி ஆர்வத்தோடு நடிக்க ஆரம்பித்தோம். அதில் அண்ணன் வந்து உட்கார்ந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் முன்னால் நிற்பதற்கே எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மனமார்ந்த நன்றி எங்கள் எம்ஆர்எம் கலைக்குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.